ஜூலை 3ஆம் தேதி மேட்டூருடைய கொள்ளளவு 93 டிஎம்சி. ஆனால் அங்கே இருப்பது தண்ணீர் 40 டிஎம்சி. அந்த 40 டிஎம்சி தண்ணீர் நாம் குடிப்பதற்காகத்தான் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு குறுவை சாகுபடி 6.5 லட்சம் ஏக்கர். ஆனால் இந்த ஆண்டு குறுவை சாகுபடி குறைஞ்ச ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் தான் பண்ண முடியும். அதுவும் நிலத்தடி நீர் வச்சுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சம்பாவுக்கு தண்ணி வருமானு தெரியல. இந்த ஆண்டு எல் நீனோ எஃபெக்ட், அது சூப்பர் எல் நீனோன்னு சொல்றாங்க. தென்மேற்கு பருவம் தொடங்கி ஒரு மாதம், இன்னும் மழை இல்லை, இன்னும் தண்ணி இல்லை. இந்த ஜூலை இன்னும் மோசமா இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிற சூழலில் காவிரியை தடுத்து கர்நாடகாவில் மேகதாது என்ற ஒரு பெரிய அணையை கட்டினால் குடிப்பதற்கு கூட நமக்கு தண்ணி கிடைக்காது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள இளையோர்கள், இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது என் பிரச்சனை, உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனை, தமிழ்நாட்டின் பிரச்சனை, நம்முடைய உயிர்நாடி பிரச்சனை. காவிரியை நம்பி தமிழ்நாட்டிலே 8 கோடி மக்களில் 5.5 கோடி மக்கள் இருக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் 3/2 பகுதி மக்கள் காவிரியை தாயை நம்பி இருக்கின்றோம். நான் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நானும் காவிரியை நம்பி இருக்கிறேன். ஏன்னா வீராண ஏரி மூலமா எனக்கு சென்னையில தண்ணி வருது. காவிரி மதுரை மேலூர், மதுரை நகரத்துல வைகை ஆறு செல்கின்ற ஒரு ஊர். அப்படி வைகை ஆற்றுல தண்ணி கிடையாது, காவிரியில தண்ணி தான். மதுரை மக்கள் காவிரி தண்ணியை குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், சிவகங்கை மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது, ராமநாதபுரம் காவிரி நம்பி இருக்கிறது, புதுக்கோட்டை காவிரியை நம்பி இருக்கிறது. ஏன் விருதுநகர் மாவட்டம் காவிரி குண்டார் திட்டம், காவிரி தண்ணி எடுத்துட்டு போயிட்டு விருதுநகர் குண்டார்ல சேர்த்துட்டா அந்த மக்கள் அங்கே தண்ணியை குடிப்பாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. இப்படி இவ்வளவு திட்டம். திண்டுக்கல் மாவட்டம் காவிரியை நம்பி இருக்கிறது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், அத்தனை மாவட்டம்